நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் முடிக்கலையா? டே தயவு செஞ்சுடா ப்ளீஸ். அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு. டேய் அதான் நான் சொல்லிட்டேன்ல, நான் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க முடியாது. டே ஜான், எனக்கு மறுபடியும் அவள் வேணும். உங்கள் ஏசப்பாவால் கொடுக்க முடியுமா? டே சொல்லுடா, கொடுக்க முடியுமா? டே அது எப்படிரா? கொடுக்க முடியாதுல்ல. எனக்கு என்ன வேணும்னு கேட்டல, எனக்கு அவள் மறுபடியும் வேணும். அவளை தவிர வேற எதுவும் வேண்டாம். டே எனக்கு புரியுது. இல்லை உனக்கு புரியாது ஜான். உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியாதுடா. புரிஞ்சிருந்தா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, என்னை விட்டுட்டு நீ போயிருந்திருப்பியா? இல்லடா, என்னோட சுச்சுவேஷன். எல்லா சந்தோஷத்துலேயும் நீ என் கூட இருந்திருக்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய வருத்தம்டா எனக்கு அது. ஆனால் அப்போ நீ என் கூட இல்லைல்ல. இப்போவும் நான் எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு நினச்சி தான் என்கிட்ட வந்திருக்கல்ல. டேய் நான் சொல்றது கொஞ்சம். இல்லை ப்ளீஸ் விட்டுரு. டேய் நான் இப்போ சொல்கிறேன், அம்மா அப்பா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுட்டு வருவாங்க. வேண்டாம், எனக்கு யாருமே வேண்டாம். எல்லாருமே என்னை புரிஞ்சுக்காம போயிட்டீங்கல்ல, அவளும் என்னை புரிஞ்சுக்காம போயிட்டா. இனிமே எனக்கு இந்த லைஃபே எனக்கு இருட்டு தான். இந்த இருட்டில் என்னால் யாரையும் வச்சுக்கவே முடியாது. ஏன் இப்போ கூட நீ ரொம்ப கம்பல் பண்ணிலாம் என் கூட இருக்க வேண்டாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போகலாம். டேய் லூசா நீ? என்னாலாம் உன்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. நீ முதல்ல அந்த லூஸ் மாதிரி அழுகிறத நிப்பாட்டு. ஜான் அரைஞ்சிருவேன். ஜான் என்னை நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் உன் பெயினை ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் சரி விடு, அதெல்லாம் விடு. கிளம்பு, வா வீட்டுக்கு போகலாம். இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. வா வீட்டுக்கு கிளம்பலாம். உனக்கு என்ன ஆச்சு? என்னடா வந்தது வராதமா எனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குற? எனக்கு எதுவும் ஆகலையே. போய் சொல்லாதம்மா, நீ சொன்ன ஏதாவது நான் வருத்தப்படுவேன்னு மறைக்கிறியா? டேய் நான் எதுக்குடா மறைக்க போறேன்? எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஐயோ டாக்டர், வா என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு அத்தை? உங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு? எதுக்கு என்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? அம்மா உனக்கு தானே உடம்பு சரியில்லை. எனக்கா? எனக்கு என்ன உடம்பு சரியில்லை? அத்தை அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னடா ஆச்சு? நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம இல்லையா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னது? சாரா தான் சொன்னா. நான்லாம் சொல்லல, ஆரவ் தான் சொன்னா. நானும் சொல்லல, ஜானு தான் சொன்னான். நானும் சொல்லல. இப்ப யார் தான் சொன்னது? நான் தான் அத சொன்னேன். எதுல விளையாடணும்னு உனக்கு தெரியாதா? ஆரவ் கத்தாத. நீ சும்மா இருமா. ஏதோ வீட்டுக்கே சின்ன பிள்ளை ஏதோ அப்படி இப்படி விளையாடுத்தனமா பண்றான்ட்டு எல்லாரும் விட்டா எதுல விளையாடணும்னு ஒரு விவஸ்தை இல்ல. அறிவு இருக்கான்னு தெரியல. எப்பவுமே இந்த வீட்டுக்கு பிரச்சனை வர்றதே இவ்வளவுதான். நாங்க 5 பேரும் தாத்தா கிட்ட திட்டு வாங்கிறதுக்கு காரணமும் இவதான். ஆரவ் வாய மூடு, நான் கேக்குறேன். ஜானு ஏன் இப்படி சொன்ன? ஐயோ அத்தை, என் மேல தப்பு இல்ல. பாருங்க, இவ்வளவு சொல்லியும் தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜி கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இல்ல ஜி, எவ்வளவு பதறி போய் வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஏதோ நான் சாரா கிட்ட அவ பதறி வரக்கூடாதுன்னு ஜஸ்ட் கொஞ்சம் முடியல அப்படின்னு சொன்னேன். ஆனா எனக்கு ரொம்ப பதட்டமா தான் இருந்துச்சு. ஐயோ நான் பேசுறத நீ போன்ல தான் கேட்கல, இப்போயும் கேட்க மாட்டியா? என்ன கேட்கணும்? ஆரவ் அமைதியாரு. ஜானு நீ சொல்லு. வீட்டுக்கு வந்தப்ப நீங்க சொன்னீங்கல்ல அத்தை, தலை ரொம்ப வலிக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வேணும்னு சொன்னீங்க. ஆமா, அதான் இவனுக்கு கால் பண்ணி மாத்திரை எடுத்துட்டு வாடா அத்தை கேட்குறாங்கன்னு சொல்லலாம் தான் கால் பண்ணேன். இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி முடியல, இந்த மாத்திரை இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வா, இல்லைன்னா வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்குள்ள இவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். நான் சுஜாதைக்கு முடியல தலைவலி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் காலை கட் பண்ணிட்டு வந்துட்டான். நான் என்னத்த பண்றது? காலை கட் பண்ணா மறுபடியும் கால் பண்ணி சொல்லணும்ல. உன் ஃபோன் எடுத்து பாரு, நான் எத்தனை மிஸ்டு கால் விட்டுருக்கேன்னு தெரியும்.
அதை விட்டுட்டு சும்மா நீயா கத்திக்கிட்டு இருக்க? இதோ பாரு, கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் ஆரவ் எதா இருந்தாலுமே தெரியும். மாரியப்பன் ஃபேமிலிக்கே பொறுமை இல்லை. சரி அம்மா, இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நீ பண்ண வேலையில இன்னும் தலைவலி இன்க்ரீஸ் தான் இருக்கு. சரி, அவ உன்கிட்ட தானே சொன்னா, நீ எதுக்கு சாராக்கெல்லாம் கால் பண்ணி சொன்ன? இல்ல, ஸ்கூல் விடுற டைம் தான், அவளையும் போய் கூட்டிட்டு வரணுமா, கூப்பிடுறதுக்குலாம் டைம் இருக்காது. நான் அம்மாவை பார்க்க போகணும், அம்மாவுக்கு முடியலன்னு சொன்னேன். அவளும் ஃபோனை வச்சுட்டா. இல்லம்மா, உனக்கு முடியலன்னு சொன்னா அதான் டக்குன்னு ஃபோனை வச்சுட்டேன். அது சரி, ஆக மொத்தத்துல எல்லாம் ஒரே குட்டையில ஊறின மட்டைங்க தானே, அதான். சரி ஜானு, நீ எப்போ வந்த? நான் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டேன் சாரா. வந்தாலுமே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டேன். ஓ அத்தை, உங்களுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க. நான் ஹர்ஷா கிட்டேயோ இல்லை கார்த்திக் கிட்டேயோ சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். பரவாயில்லம்மா, விடு, நானே சொல்லிக்கிறேன். இல்லை அத்தை, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி அத்தை, நான் மேலே போகிறேன். சரிம்மா. ஜானு. டேய். என்னம்மா? ஏன்டா அப்படி பேசுன? இல்லம்மா, அது அவளை எல்லாரும் என்ன வேணா சொல்லி கலாய்க்கலாம், அதுக்கெல்லாம் அவள் ஃபீல் பண்ண போகிறதே இல்லை. ஆனால் இந்த மாதிரி சொன்னால் அவள் ஹர்ட் ஆவான்னு உனக்கு தெரியாதா? இந்த வீட்டுக்கே அவளால தான் பிரச்சனைன்னு சொல்கிற. அப்படி இல்லம்மா, ஒரு கோவத்து. அவசரப்பட்டு எதுவுமே பேசக்கூடாது, அதுவும் கோவத்தில் சுத்தமாக எதுவுமே பேசவே கூடாது. அவள் வீட்டுக்கு சின்ன பிள்ளை தான், என்னமோ அவள் பண்ணுறது எல்லாமே தப்புன்ற மாதிரியே சொல்கிற. அவளால தான் பிரச்சனை வருது இந்த வீட்டுக்கு, அது எனக்கு புரியுது. ஆனால் அதில் அவள் சைடு தானே நியாயம் இருக்கு. அவள் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறா. எங்களை கேட்டா, ஏன் என்னைய கேட்டாலே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? தனா ஜாராவை விட ஜானு ரொம்ப தைரியமான பொண்ணு. ஏதாச்சும் ஒன்று தப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அவள் அப்போவே கேட்டுடுறா. அது நல்ல விஷயம் தானே. பொண்ணுங்க இன்னும் அடங்கியே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ அம்மா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே. எங்கள் எல்லாருக்குமே ஜான் இப்படி தைரியமாகவே இருக்கணும்னு தான் ஆசை. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்படி தைரியமாக எல்லார்கிட்டையும் பேசுகிறது தான் நல்லது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட எம்சி ஆஃபீஸில் ஏதோ சண்டை தானே. ஹர்ஷாவும் கார்த்திக்கும் ஆஃபீஸில் இல்லாத போது தனாவை ஏதோ ஒரு பொறுக்கி பையன் கிண்டல் பண்ணி ஜானு தானே அவளை அடித்து துரத்தனா. அந்த தைரியம் அவளுக்கு இப்போ இல்லை, எப்போவுமே இருக்கணும். இந்த வீட்லேயே அவளை இப்படி சொன்னால் அவள் என்ன நினைப்பா? ஆல்ரெடி இருந்த தலைவலி இன்னும் எனக்கு அதிகமாயிடுச்சு. அம்மா, நான் வேணா போய் மாத்திர. வேண்டாம், அதான் அவள் ஹர்ஷா கிட்டேயும் கார்த்திக்கிட்டேயும் சொல்லி விடுறேனால அவளே சொல்லி வாங்கி தரட்டும். இல்லம்மா, நான் சில டேப்லெட்ஸ் வச்சிருப்பேன், ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன். இருந்தா தரேன், இல்லைன்னா அவ வாங்கி தரட்டும். என்னமோ பண்ணு போ. ஃபீல் பண்ணாதீங்க ஜி, நம்ம ஜானு தானே, பேசிடுவா அதெல்லாம். பாப்போம் ஜி. ஏய் ஆரவ், ஆரவ், விடு, அவன் சரியாயிடுவான். இப்ப ஜானு எந்த நிலைமையில இருப்பான்னு தான் தெரியல. நீ போய் வேணா அவகிட்ட பேசு. ஆஹா, நான் மட்டும் தனியாலாம் போக மாட்டேன். அப்போ தாத்தா பாட்டியா கூட்டிட்டு போறியா? ஐயோ, வேற வேணையே வேணாம். தானா கூட்டிட்டு போய் அப்புறமா பேசுறேன். சரி, பாரு, நான் கிளம்புறேன். அப்படி ஒரு நிமிஷம். என்ன, எனக்கு எப்போ ஓகே சொல்லுவேன் தானே? இதோ பாரு, எனக்கு வேற வேலை இல்லை பாரு. அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? சாரி. கேட்கல. கேட்டிருக்கோம், வேற என்ன நடிக்கிறேன்னு தெரியுது. சாரி. கேட்கல சத்தமா. போனடே. சரி சரி, மேடம் வாயிலேருந்து சாரிலாம் இது வரைக்கும் வந்தது இல்லையே. என்னைய வேணா சாரி கேட்க வச்சிருக்க, எதுக்கு இந்த சாரி? ஒரு சாரி இல்லை, 2 சாரி. 2 சாரியா? சரி சொல்லு, எதுக்கு சாரி? ஃபஸ்ட்டு சாரி வந்துட்டு சுஜாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கூப்பிட்டதுனால தானே நீ அப்படியே வந்துட்ட. இல்லைனா நிர்மலா மேமோட ஒரு ரைடு போயிருப்ப. என்னால் உங்கள் 2 பேரோட ஒரு ரைடு கேன்சல் ஆயிடுச்சுல, அதான் சாரி. சீ, நான் கூட பெரிய விஷயம் நினச்சேன். ஏண்டி, நான் யாரையாச்சும் கூட்டிகிட்டு போயிருக்கேனா? எனக்கே யாரையும் கூட்டிகிட்டு போக பிடிக்காது. நானே அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது சரி என்னடா சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ வந்து காப்பாத்தின. உண்மையாவா? உண்மைதான். நான் உன்னைய, ஜானு, தனா இவங்க 3 பேரை தவிர எந்த கேர்ள்ஸை வண்டியில் ஏற்றிருக்கேன் சொல்லு? நீயே யோசிச்சு பாரு. இல்லைதான், இருந்தாலும் என்னால் தானே அந்த ரைடு கேன்சல் ஆனிச்சு. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி இருக்கே. என்ன சாரி சொன்னாலும் குத்தமா? சரி சரி, கூல். சரி, அந்த 2வது சாரி எதுக்கு? அது வந்து போயின்னு இழுக்காம கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா? அது அட்வி, நான் ஆஃபீஸ் ரூமில் உன் மேலே விழுந்தேன்ல.
ஆமாம். அது நான் தெரியாம விழுகல, அது தெரிஞ்சதா விழுந்தேன். ஓகே. இது என்ன ரிப்ளே ஓகேன்றது? ஏன்னா நீ வேணுக்குனே தான் விழுந்தேன்னு எனக்கே தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? ஏண்டி உன்னை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ தெரியாமல் விழுந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவ, தெரிஞ்சு விழுந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவ, எல்லாமே எனக்கு தெரியும். அதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அட ஏன் சாரா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? ஆமா. என்ன சொன்ன? ஊ சாராவா? ஏன் சாராவா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சாச்சா அப்படிலாம் சொல்லு. என் ஃப்ரெண்டு சாராவை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு தான் சொன்னேன். இல்லையே, நீ ஏன் சஹரான் மட்டும் தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாரு மாதிரி, அது உனக்கு தோன்றதா இருக்கும். அப்படியே நம்ம தோணும். இதை பற்றி ரொம்ப யோசிக்காத. போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. ஜானுவை வேற போய் பார்த்து சமாதானப்படுத்தணும்ல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமாம், நம்ம ஏன் நம்ம சாரான்னு சொன்னோம்? என்னாச்சு நமக்கு? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இருக்காது நமக்கு. ஆனால் இவ ஏன் நம்மக்கிட்ட எந்த விஷயத்தையுமே மறைக்கவே மாட்றா? இவ வேணுக்குன்னே தான் நமக்கு தெரியும். இவ சொல்ல மாட்டான்னு நினச்சோம், சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாமல் புதுசாக மேடம் சாரியெல்லாம் கேட்டாங்க. அதுவும் எதுக்கு? நிர்மலா மேமோட நான் ரைடு போகாமல் இருந்ததுக்கு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னே இவளுக்கு தெரியல. இருந்தாலும் திடீர்னு சாரா சாரி கேட்டது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுவே உனக்கு ஒன்றும் ஆகலடா, நீ கன்ஃபியூஸ் ஆகாமல் வீட்டுக்கு போ. இவ உன்னைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னே சாரி கேட்டிருக்கா. ஏச்சே, நம்ம சாராடா, மனசார தான் சாரி கேட்டா. டேய், எதுக்குடா நம்ம சாராங்கிற? ஐயோ, உனக்கு என்னடா ஆச்சு அத்விக்? ஐயோ, முதல்ல போய் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஜானு, எல்லாருமே உன்னால கஷ்டப்படுறாங்கடி. ஹர்ஷா, கார்த்திக் எல்லாருமே சொல்லியிருக்காங்கல்ல உன்னால தான் ஃபேமிலிக்கு சண்டை வரும்னு. ஆனால் அவங்களாம் விளையாட்டா சொல்லுவாங்க, அது தெரியும் பேச்சிலேயே. ஆனால் ஆரவ் உண்மையாலே சொல்லிட்டான்ல. அப்போது ஆரவ் மனசில் நீ இப்படி தான் இருந்திருக்கல. உன் மனசில் தான் என்னென்னமோ ஆசையை வளர்த்து வச்சிருக்க. இனிமே நீ யார் பிரச்சனைக்குமே போகக்கூடாதுடி. உனக்கே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ வாயை வச்சுட்டு சும்மா நிற்கணும். எதுவுமே பேசக்கூடாது யார்கிட்டையுமே. ரொம்ப வாயாடக்கூடாது. நிறையா பிரச்சனை இருக்குது ஜானு உன்கிட்ட. ரொம்ப வாய் பேசுகிற, டக்குன்னு கோவம் வந்துச்சுன்னா கையை நீட்டி அடிச்சிடுற. இந்த மாதிரிலாம் இருந்தால் யாருக்கு தான் உன்னைய பிடிக்கும்? யாருக்குமே உன்னைய பிடிக்காது தான். என்ன எல்லார் மனசுக்குள்ளே இருக்குது. இப்போ தான் வாயிலிருந்து வந்திருக்கு. காலைல ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுக்கு காரணம் ஆரவ். இப்போ நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் ஆரவ் தான். என்னடா காலைல ரொம்ப சந்தோஷமாக போகுதேன்னு நினச்சோம், இதோ வந்துடுச்சுல. இனிமே நீ வாயாடி பாரு, உனக்கு இருக்கு. இல்ல போட்டுக்கோ. இல்ல கால் மேல கால் போட்டிருந்தியே, போட்டுக்கோ. இல்லை பரவாயில்ல. ஐயோ, இவ்வளோ சோகமா உட்காந்துருக்காளே, நான் என்னத்த பேசுறது? யாரோ உன்னால தானே அவ சோகமா உட்காந்துருக்கா. சி லூசு. இல்ல நான் வந்ததுக்கெல்லாம் எதுக்கு நீ கால் மேல கால் போட்டதை எடுக்கணும்? நீ போட்டுக்கோ. நீங்களும் என்னை விட பெரியவங்க தானே. பெரியவங்க வந்தா கால் மேல கால் போடக்கூடாது தானே. ஜானு, சொல்லுங்க. இதென்ன சொல்லுங்க, எப்பவும் போல என்னை கூப்பிடு. என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்லை, சும்மா தான் பேச வந்தேன். ஏன் நான் சும்மா உன்கிட்ட பேசக்கூடாதா? ஓ, இப்போ கூட நீ பேசினது தப்புன்னு நினச்சி என்கிட்ட சாரி கேட்க வரலல்ல ஜானு? என்ன என்கிட்ட என்ன இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? என்னடி? என்னங்க? அடிச்சி, இது என்ன என்னங்க நொன்னங்கன்ட்டு? நீ என்னை எப்பவும் எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு. எப்பவும் எப்படி கூப்பிடுவேன்? டாக்டர் டாக்டர்னு தானடி கூப்பிடுவ, அப்படியே கூப்பிடு. இல்லை, நான் பாட்டுக்கு கூப்பிட்டு அது ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்கலனா? ஐயோ ஜானு, இவ்வளோ கோபமாவடி இருக்கு என் மேலே? அதெல்லாம் எனக்கு பிடிச்சதுனால தானே கேட்குறேன். நீ டாக்டர் டாக்டர்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கும். இவ்வளோ பேசுகிறானே, ஒரு சாரி கேட்குறானா? சரி, எனக்கு இப்போது மூடு சரியில்லை, நான் அப்புறமா வந்தவங்கள்ட்ட பேசட்டுமா? உன் மூடு ஸ்பாயில் ஆனதுக்கு காரணம் நான் தானே. பரவாயில்ல, இதாவது தெரியுதே. அதுக்கு ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லாமல் ரூமில் டேப்லெட் இருந்துச்சு,
நான் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். நீ ஹர்ஷாக்கும் கார்த்திக்கும் கால் பண்ணி சொல்லிட்டியா வாங்கிட்டு வர சொல்லி? ம் சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடு. இல்லை பரவாயில்ல, வாங்கிட்டு வரட்டும். அடுத்து வேறு யாருக்காச்சும் ஏதாச்சும் முடியலைன்னா, ஐ மீன் தலைவலி, அதுனா நான் எடுத்து கொடுத்துருவேன்ல. இங்கே பாரு, தலைவலி சும்மா ஃபீவர் அப்படின்னா தலைவலி ஃபீவர் அப்படின்னு சொல்லணும். இப்படி நீ மொட்டையா முடியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன தோணும்? நீயே யோசிச்சு பாரு. முடியலைன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ல வர்றதையும் கேட்கணும்ல, அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணா? சரி, ஏன் தப்பு தான், ஓகேவா? ரொம்ப சாரி. இல்லை என்னை கொஞ்சம் தனியாக விடுறீங்களா? ஐயோ, விடுறீங்களான்னு மரியாதையாக பேசிகிட்டு இருக்கா. எனக்கு வர டென்ஷனுக்கு டே யாரோ உன்னால தாண்டா அவள் இவ்வளோ சோகமாக இருக்கா. வாயை மூடிட்டுறா. சரி ஓகே, அப்போ நான் கீழே போகிறேன். ம் இவ்வளோ பேசிட்டு ஜஸ்ட் ஒரு சாரி மட்டும் சொல்லிட்டு போகிறேன்ல. பரவாயில்ல, ஏதாச்சும் கேட்டியே. இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உன் மனசில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறாங்க சித்து? வாடா. நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஹால் அளந்துட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, உன் சோம்பேறித்தனத்துக்கு எவ்வளோ இடம் வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன். சோம்பேறி மீ? ஆமா. அதுக்கு இந்த குட்டி ஹால் பத்தாது சித்து, ஒரு பிளே கிரவுண்டே வேணும். சொல்லுவடா சொல்லுவேன். சரி, என்ன இடுப்பு வலிக்குதா? இல்லையா? அப்புறம் ஏன் கையை இடுப்புலயே வச்சுட்டு நிக்கிறீங்க? ஸ்டைலு. ஐயோ, நீங்க வேற சித்து. சரி, ஏன் வீட்ல வைஃபை ரொம்ப வீக்கா வருது? நீ எப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணியோ அப்பவே சிக்னல் வீக் ஆயிடுச்சு. எனக்கும் வீட்ல போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு என்ன சயின்ஸ்ல எக்ஸ்பிளனேஷனா இருக்கு? இருக்கே. அது எப்படி இருக்கும்? சோம்பேறி அலைகள் அதிகமாக இருந்தால் நெட்வொர்க் குறையும். என்ன வளர்றீங்க? வளரலடா, உண்மையை சொல்றேன், நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்க்கல, எனக்கு டைம் இல்லை, நீங்களே சொல்லுங்க. இப்ப நீங்க எல்லாம் கிளம்பிடுறீங்க, நாங்க எல்லாரும் வீட்லயே தான் இருக்கோம். அப்போ வைஃபை யார் யூஸ் பண்ணுவா? வீட்ல உள்ள நீங்க தான். அப்போ வைஃபை வீக் ஆக தானே செய்யும். ஏன் சித்து, ஏன்? நானே ஒரு டென்ஷன்ல இருக்கேன். போடா வேலை ஏத்தவனே, என்கிட்ட வந்து ஏதோ வைஃபையை பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஆனா சித்து, நீங்க கூகுளை விட ரொம்ப டேஞ்சர். தேங்க்யூ. கூகுள் ஆன்சரை மட்டும் தான் சொல்லும், நான் லைஃப் லெசனையும் சேர்த்து சொல்ல வேண்டாம். ஐயோ தாயே, உங்களுக்கு போர் அடிக்குது, அதுக்காக நீங்க என்னைய வச்சு செய்றீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு விட்டுருங்க. டேய், நான் உன் தாய் இல்ல, உன் தாயோட தாய். நான் அவ்வளோ எங்காவ தெரியுறேன்? ஐயோ சித்து, நான் இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற ஏன் சித்து? சரி கூறவும் உன்னுடைய டென்ஷனுக்கான காரணம். என்னத்த நான் சொல்றது, இன்னைக்கு ஜானுவ ரொம்ப திட்டிட்டேன். ஜானுவ திட்டினியா? எதுக்கு நான் திட்டினேன்? அது ஏன்டா இப்படி சொன்ன? அட சித்து, நீங்க வேற, நான் மனசாரெல்லாம் சொல்லல, ஏதோ வார்த்தையா வெளில வந்துருச்சு. ஐயோ, புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே. ஆமா சித்து, அவளை திட்டினதுல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். டேய், உன்னே சொல்லல, ஜானுவ சொன்னேன். சித்து, டேய், ஓ மேல தானே தப்பு. அவ இருக்கிற தைரியத்துக்கு நீ அவளை பாராட்டணும். அதை விட்டுட்டு திட்டிப்புட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ சித்து, ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்பிருங்க. டேய், நான் தாண்டா இங்க நடந்துட்டு இருந்தேன், நீ தான் வந்த, அப்ப நீ தான் கிளம்பணும். என்னைய கிளம்ப சொல்ற? சித்து, சரி குழந்தாய், அழுகாதே. ஐயோ, உங்களோட இந்த தூய தமிழை வேற தாங்க முடியல. இன்று இரவுக்குள் உங்கள் 2 பேருக்குள் உள்ள சண்டையை நான் தீர்த்து வைக்கிறேன். சித்து, ஆர் யூ ஷூர்? சோறு. சோறு வேணுமா? ஏய், சோறு இல்ல, நீ எதை கேட்டியே, அதுக்கு தான் சோறுன்னு. நான் என்ன கேட்டேன்? ஆர் யூ ஷூர்? ஓ, ஷுவரா தான் சோறுங்கிறாங்களா? இன்று இரவுக்குள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறேன். எதை முடிச்சு விடுறீங்களா? என்னத்த பிரச்சனைடா? ஓ, ஓகே, முடிச்சு விடுறேன்ற பேர்ல மொத்தமா முடிக்காம இருந்தா சரிதான். டேய், இந்த சித்துவை நம்பினால் கைவிடப்படார். நான் இன்னும் உங்களை நம்பவே இல்லையே.
போடடே நீயே போய் பார்த்துக்க. சரி சரி சித்து, உங்களை நம்புறேன். மலை போல உங்களை தான் நம்பியிருக்கேன். அதே என்னெல்லாம் பண்ண போறாங்களோ, பேசி சுமூகமா முடிச்சு விட்டா சரிதான். ஐயோ சித்து, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லையே, என் பேத்தி முகமே வாடி இருக்கே. இல்லையே, நல்லா தான் சிரிச்சிட்டு இருக்கேன். இல்லையே, யார் கூடயாவது சண்டையா? ஐயோ, யார் கூடயும் சண்டைலாம் இல்லை. நீங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? உங்களுக்கு போர் அடிக்குதுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த வீட்டிலேயே டாக்டர்ன்ற பேர்ல ஒரு லூசு நடமாடிக்கிட்டு இருக்கு. அவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் கதை அடிங்க. என்னை ஆள விடுங்க. வாடா உட்காரு. வாடா உட்காரா. ஆத்தி, இவன் எப்போ வந்தான்? வரேன் சித்து. தோரா வந்தா என் பக்கத்துல தான் உட்காருவார். இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதோ சாரி சொல்லிட்டானே, நீ இவனை மன்னிச்சா? என்ன சித்து, உங்க பேத்திக்கு முகம் அப்படியே திரும்பிருச்சு போல. இங்கிட்டலாம் பார்க்க மாட்டாங்களோ? ஆரவ், நீ டாக்டர் தானே, இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை கண்டுபிடியேன். சித்து, அதை கண்டுபிடிக்க நான் ஒன்றும் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. ஐ எம் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஜெனரல் பிசிஷியன், அவ்வளோதான். இதெல்லாம் அவங்க வாயால சொன்னாதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏண்டா, நீ அந்த மாதிரி படிச்சிருந்துருக்கலாம்ல. அப்பனா எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிரும்ல. சரி சித்து, இப்ப என்ன, அடுத்த ஜென்மத்துல படிச்சிடுறேன். ஏண்டா, அடுத்த ஜென்மத்துல எனக்கு பேர் நான் வந்து பிறப்ப? நீங்க சொன்னீங்கன்னா பிறந்துடலாம். வேண்டாம்டா, இந்த ஜென்மத்திலே உன்னைய வச்சு என்னால மேய்க்க முடியல. டேய், சிரிச்சுட்டாடா. உங்க பேத்திக்கு என்னை கிண்டல் பண்ணா சிரிப்பு தன்னால வந்துடும். அப்பலாம் இல்லையே, நான் எதுக்கு சிரிக்க போறேன்? சாரி ஜானு. ஜானு, அதான் அவன் செஞ்சது தப்புன்னு அவன் உணர்ந்து உன்கிட்ட சாரி கேட்கறான்ல, அப்புறம் என்ன? சித்து, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடி, அவன் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றான்ல. டேய் யாரவ். டேய் யாரவா, மரியாதைலாம் தேஞ்சிட்டே போதே, சொல்லு. அவன்கிட்ட பேசணுமா? ஆமா ஆமா. நார்மலா முன்னாடி மாதிரி பேசணுமா? ஆமா. அப்போ சித்து அவனுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லு. அதெல்லாம் என் பேரை ஒன்றும் சொல்ல மாட்டான். சித்து. அட பாவி, டேய், உனக்காக இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேனாடா இவ்வளோ நேரம். சித்து, அதான் நீங்க பேசாம இருந்தா அவன் என்கிட்ட பேசுவேன்னு சொல்றாள், அமைதியா இருங்க. தேவைடா, எனக்கு தேவை. அரவ், இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, சித்து, நீங்க ஹெல்ப் பண்ணவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனிமே எங்க பிரச்சனை தானே, நாங்களே பார்த்து தீர்த்துக்கிறோம். ஓகேவா? கிளம்புங்க. ஜானு, இப்ப பேசுவியா? கொஞ்சம் கஷ்டம்தான், நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். வரேன். ஜானு ஜானு. சித்து. என்ன? இல்ல சித்து, அவன் நீங்க பேசலன்னா பேசுவேன்னு சொன்னாலா, அதனாலதான் உங்களை அமைதியா இருக்க சொன்னேன். இதுக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. ஆனா அவ இப்ப பேசவே இல்லையே உன்கிட்ட. அதெல்லாம் பேசிடுவா, அதான் நீங்க பேசலன்னா பேசுறேன்ட்டால.